Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்படி மெட்டீரியல்ஸை ரொட்டேட் பண்றது. சோ நமக்கு தேவையான ஆங்கிள்ல எப்படி சேஞ்ச் பண்றது. ரொம்ப சிம்பிள் தான். வாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்? சும்மா ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன் நான் மெட்டீரியல் அப்ளை பண்றதுக்காக. ஓகே. இப்போ இதல ஏதாவது ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது ரூஃப் மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பாருங்க இந்த அலைன்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ இதை வந்து நான் எந்த விதமான ஆங்கிள்லயும் சேஞ்ச் பண்ண முடியும். சோ அதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த இடத்துல டெக்ஸ்சர்னு வரும். டெக்ஸ்சர்ல போய்ட்டு பொசிஷன் இதை கிளிக் பண்ணனும். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு 4 ஐகான் வந்து வரும். சோ இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த வந்து நம்மளுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்த போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? இத வந்து ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்டிங்கா பின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இந்த பின் பண்ணிக்கலாம். சோ பின் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றோம்? இத வந்து drag பண்ணி இந்த இடத்துல அதுக்கு அடுத்த கார்னர்ல வைக்கிறோம். ஓகே. சோ வெச்சிட்டு இதை வந்து இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படினா ஸோ சைஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆங்கிள் டைரக்ஷனில் அதை திருப்பிட்டு ஸோ எனக்கு வேண்டிய சைஸில் இந்த சைஸ் ஓகே எனக்கு வேண்டும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்படி மூவ் பண்ணும்போது நமக்கு தெரியுது பாருங்கள் சைஸ் டிஃப்ரென்ஸு. ஸோ ஜஸ்ட்டு மவுஸில் ட்ராக் பண்ணுறது தான். ஸோ பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு இப்படி பண்ணிவிட்டு நான் இந்த இது எனக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய இது வந்து டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. இல்லை எனக்கு வந்து இது அப்படியே ஆப்போசிட் இந்த சைடு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி மறுபடியும் டெக்ஸ்சர் பொசிஷன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ மறுபடியும் நம்ம இதை அசைன் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை மறுபடியும் இப்படி இந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இது நம்ம ஒரு இடத்துல இந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து ஒரு பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த வச்சு நம்ம அந்த ஆங்கிள் பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து இந்த மாதிரி நம்ம பெருசாக வேணாலும் பண்ணிக்கலாம், இது சின்னதாக வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போது என்ன பண்ணுறேன், இந்த இதில் வச்சா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ வந்து இந்த சைஸ் ஓகேவாக இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த நான் வந்து இந்த டைரக்ஷனில் அப்ளை பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த டைரக்ஷனில் டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம எந்த டைரக்ஷன் வேணாலும் திரும்ப முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். அதே ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி டெக்ஸ்சர் பொசிஷன். ஸோ மறுபடியும் இதை வந்து வேறு டைரக்ஷனுக்கு திருப்பணுன்னா வேறு டைரக்ஷன் திருப்பிக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த டைரக்ஷன் வேணாலும் இதை திருப்பிக்கலாம், சைஸ் மாற்றிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட வே ஆஃப் லுக்கிங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். ஸோ எந்த மாதிரி அதோடைய லுக் இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஸோ அதோடைய சேஞ்சஸ் அது பண்ணு. ஸோ நமக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கிறதே நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும் மெட்டீரியல். ஸோ இந்த 2 ஐக்கானும் நமக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. ஸோ நம்ம மெட்டீரியலை வந்து ஜஸ்ட்டு ரொட்டேஷன் பண்ணுறதா இந்த இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு இந்த ரெட் கலர் இதுவே ஒரு பாயிண்டில் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து இந்த க்ரீன் கலரை உங்களோட டைரக்ஷனுக்கு இங்கே போட்டிருக்கு பாருங்கள் அந்த ரொட்டேஷன் சிம்பிள். ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்து டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஈஸியாக உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி டைரக்ஷனில் வேணுமோ அதை அப்படியே அழகாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.